கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது அதிகாரம் 8வது வசனம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வாக்கு தத்தம், நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். யாரை திருப்தி ஆக்குவாரு? தவனமுள்ள ஆத்துமா. அப்போ கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கல்ல, நான் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் நான் கண்ணீரோடு கூட கதறுகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்பார். நம்ம தான் தவனமுள்ள ஆத்துமா. இந்த தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் அவர் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். இந்த நாளில் 2 காரியம். அவர் உன்னை திருப்தியாக்குவார், நன்மையை கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிற வார்த்தை மனுஷனை பார்த்து நம்பவே செய்யாதுங்க. மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்கவே செய்யாதுங்க. கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகிறவர்கள் மனிதர்கள். ஆனால் கர்த்தரை மட்டும்தான் நம்ம மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் தான் உன்னை திருப்தியாக்க முடியும். 5 மீனை பெருக பண்ணினவர் ஆண்டவர், கொடுத்தவங்க சீஷர். அதுக்காக கொடுத்தவங்களை நம்ம மேக்னிஃபை பண்ணக்கூடாது. கொடுத்தவரை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவரை தான் நம்ம உயர்த்தணும். இந்த நாளிலும் உன்னை திருப்தியாக்க இயேசு, உனக்கு நன்மையை கொடுக்கும்படியா இயேசு அருகில் இருக்கிறார். இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, வைராக்கியமாக பிடித்துக் கொள்ளுங்க. என்ன வந்தாலும், எது வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், அப்பா நான் உங்கள் பாதத்தை பிடிச்சிட்டு ஆண்டவரேன், இனி நான் பின் வாங்க மாட்டேன். நான் மனுஷர்களை பார்த்து போக மாட்டேன் ஆண்டவரேன், நான் உங்களை பிடித்திருக்கிறேன், எனக்கு நன்மையை தரேன், என்னை திருப்தி ஆக்கும் ஆண்டவரேன். அவர் சொல்லுகிறார், ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களை அவர்களுடைய இக்கட்டுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். வேதம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க, எளியவனையும் சிறியவனையும் அவரை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. வார்த்தை அற்புதத்தை செய்கும். வார்த்தை அற்புதத்தை செய்கிறதற்கு நீ உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இனி நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்பேன், நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி இயேசுவின் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களானால் இன்று கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார், உன்னையும் உன் குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்புவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியப்பா. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தவனமுள்ள ஆத்துமா, கண்ணீரோடு கூட போராடி கொண்டு இருக்கிற ஆத்துமா, எனக்கு விடுதலை இல்லையாப்பா, போராடி கொண்டு இருக்கிறேனே, மாதங்கள் வருடங்கள் என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்கலாம். என்ன நாளிலும் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், விடுதலை கொடுத்தீங்கல்ல. இன்று உங்களை நோக்கி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேவரீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிறது ஆண்டவர் தாமே. கடின இருதயங்களை உடைக்கிறதுனாலே கர்த்தருடைய மகிமை எழும்புகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.